கொஷின் பேப்பர்லேருந்து ஒரு டைஸ் பேஸ் பண்ண சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ஒரு டைஸோட 4 பிக்சர் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ கொஷின் என்னென்னா, இந்த 4 பிக்சரை வச்சு எந்த நம்பர் 3க்கு ஆப்போசிட் சைடில் வரும்னு கேட்குறாங்க. ஓகேவா, பண்ணலாமா? ஓகே, டைஸில் மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்கும்? 6 நம்பர்ஸ் இருக்கும், நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதில் நம்ம யாருக்கு ஆப்போசிட்டாக வரதை பார்க்க போகிறோம்? 3க்கு ஆப்போசிட்டாக. ஸோ அப்போ வேறு என்ன நம்பர்ஸ் வரலாம்? இந்த 5 நம்பர்ஸ் வரலாம். ஸோ இப்போது இந்த டைஸை பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்குல்ல, இந்த 3க்கு பக்கத்துலேயே 6ம் 5ம் வந்துருச்சு. ஸோ 6ம் 5ம் ஆப்போசிட்டில் வர சான்சஸே இல்லை. 6ம் இல்லை, 5ம் இல்லை. ஸோ அப்போ வேறு யாரெல்லாம் வரலாம்? 4, 2, 1. ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே 4ஐ தவிர்த்து டைஸில் உள்ள மற்ற நம்பர்லாம் எழுத போகிறோம். ஸோ 1, 2, 3, 4 அங்கே இருக்குது. ஏன்னா வேறு யாரெல்லாம் ஆப்போசிட்டில் வர்றாங்க நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காண்டி. அண்ட் 2க்கு ஆப்போசிட்டில் யாரெல்லாம் வரலாம்? 2ஐ தவிர என்ன நம்பர்னாலும் வரலாம். ஸோ 1, 3, 4, 5, 6. 1க்கு ஆப்போசிட்டில் 1ஐ தவிர வேறு என்ன நம்பர்னாலும் வரலாம். ஸோ 2, 3, 4, 5, 6. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இது ஜென்ரலாக எழுதியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த டைஸோட பிக்சர்ஸ் வச்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 4. ஸோ 4 எங்கெல்லாம் வருது? இங்கே வருது. ஸோ 4க்கு பக்கத்துலேயே 5ம் 6ம் வந்துச்சு. ஸோ 5ம் 6ம் ஆப்போசிட்டில் வராது. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம்னா 5ஐயும் 6ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து இங்கே 4 இருக்குது. இங்கே 4க்கு அட்ஜசண்ட்டாக 2ம் 1ம் இருக்குது. ஸோ 2ம் 1ம் ஆப்போசிட்டில் வராது. ஸோ 1 and 2. ஸோ அப்போ மிச்சம் யார் இருக்கா? 3 தான் இருக்குது. ஸோ அப்போது டைஸில் 4க்கு ஆப்போசிட்டாக எந்த நம்பர் வரும்? 3 தான் வரும். ஸோ இப்போ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? யார் 3க்கு ஆப்போசிட்டாக இருக்காங்கன்னு. ஸோ நமக்கு தெரியும் 3க்கு ஆப்போசிட்டாக யார் இருக்காங்க? 4 தான் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி 4. பாய்.